1955ஆம் ஆண்டின் இந்து திருமணச் சட்டத்தின் பிரிவு 14 திருமண திருத்தச் சட்டத்தின் முன்னர் எவ்வாறு இருந்தது என்பதையும், இது திருமண திருத்தச் சட்டம் 1976 நடைமுறைக்கு வந்த பின்னர் இன்றைய நிலைமை என்ன என்பதையும் இன்றைய பதிவில் நாம் காண்போம். முதலில் 1955ஆம் ஆண்டின் இந்து திருமணச் சட்டத்தின் பிரிவு 14 படி விவாகரத்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றால், திருமண தேதியிலிருந்து விவாகரத்து மனு தாக்கல் செய்வதற்கு 3 வருடங்கள் முடிவுற்று இருக்க வேண்டும். அதற்கும் விதிவிலக்காக சில அரிதான சூழ்நிலைகளில் நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதியுடன் குழந்தைகளின் நலன், பாதுகாப்பு மற்றும் சமரசம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு 3 வருடங்களுக்கு முன்பே மனு தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு சட்ட நிலைப்பாடு அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அதேபோல் விவாகரத்து மனு தாக்கல் செய்ய கால அளவும் திருமணமாகி 1 வருடம் முடிவுற்று இருக்க வேண்டும் என்றும் 3 ஆண்டுகளிலிருந்து 1 வருடமாக மாற்றப்பட்டது. இது 1976ஆம் ஆண்டின் திருமண திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர். இது நீங்கள் அனைவரும் கேட்கலாம், ஏன் இந்த காத்திருப்பு காலம் வரை தரப்பினர்கள் காத்திருக்க வேண்டும் என்று. இதற்கு சட்ட வல்லுநர்கள் தரப்பினர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காகவும் தங்களுக்குள் சுமூகமாக பரஸ்பர புரிதல் மற்றும் சமாதானம் ஏற்படுவதற்காகவும் வேண்டி இந்த காத்திருப்பு காலத்தினை நமது சட்ட வல்லுநர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். அதேபோல் வாழ்க்கை துணைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுமூகமாக தொடரவும் அவர்களுக்குள் ஒரு சுமூக உறவு அந்த இடைப்பட்ட காலத்திற்குள் வந்து சமாதானம் செய்துவிட வேண்டும் என்றும், அவசரமாக சட்ட நடவடிக்கை எடுப்பதை தடுக்கும் பொருட்டும் இடைவெளி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் இடையில் செருகப்பட்ட ஒரு கருவியாகும் இந்த சட்ட வரையறை காலம், காத்திருப்பு காலம். அதேபோன்று திருமண தேதிக்கும் விவாகரத்து மனு தாக்கல் செய்வதற்கும் இடையே 1 வருடம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுள்ள சட்டப்பிரிவு 14 தேவை ஒரு அடைவு மட்டுமே, கட்டாயமல்ல. பிரிவு 14 மறுபரிசீலனை மற்றும் சமரசத்திற்கான கதவையும் திறக்கிறது என்பது தற்போதைய சட்ட நிலைப்பாடு. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இப்பொழுதெல்லாம் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றங்கள் பல்வேறு வழக்குகளிலும் பல தீர்ப்புகளை வழங்கி அதன் மூலம் பிரிவு 14 கீழ் ஒரு தளர்வு தன்மையையும் ஏற்படுத்தி இருக்கின்றன என்றே சொல்லலாம். அதன் அடிப்படையில் கூட இந்துமதி எதிர் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு வழக்கில் 1998ஆம் ஆண்டில் திருமணமான 1 வருடத்திற்குள் அல்லது சில நாட்களுக்குள் விவாகரத்து மனுவை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி கோரி பிரிவு 14 கீழ் எந்த விண்ணப்பமும் இல்லாமல் தாக்கல் செய்தால் நீதிமன்றம் அத்தகைய விண்ணப்பத்தையும் கூட ஏற்றுக்கொள்வதில் எந்த தீங்கும் இல்லை என்று நமது சென்னை உயர்நீதிமன்றம் 1998ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே தீர்ப்பினையும் கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சங்கல்ப் சிங் எதிர் பிரார்த்தனா சந்திரா என்ற வழக்கிலும் கூட டெல்லி உயர்நீதிமன்றம் வழக்கத்திற்கு மாறான கஷ்டங்கள் அல்லது பிரதிவாதியின் தரப்பில் ஒழுக்கக்கேடு உள்ள சில சூழ்நிலைகளில் திருமணத்திற்கு 1 வருடத்திற்கு முன் மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் அனுமதிக்கலாம் என்று தீர்ப்பினை வெளிப்படுத்தி உள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்றே சொல்லலாம். அதன் அடிப்படையில் இன்று இந்து திருமண சட்டத்தின் பிரிவு 14 படி திருமண தம்பதியினர் திருமண நாளிலிருந்து 1 வருடம் முடிவடையாத நிலையில் நீதிமன்றத்தினை அணுகி தங்களின் திருமணத்தை கலைக்குமாறு கோரி விண்ணப்பிக்க முடியாது என்ற சட்ட கருத்தினை அடிப்படையாக கொண்டது பிரிவு 14. அதேபோன்று பிரிவு 13B படி பரஸ்பர ஒப்புதலின் பேரில் திருமணத்தை கலைப்பதற்கான மனுவை சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரும் சேர்ந்து மாவட்ட நீதிமன்றத்தில் மனுவினை தாக்கல் செய்யலாம். அதேபோல் 27/5/1976ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்து திருமண திருத்த சட்டத்தின் மூலம் பிரிவு 13B அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் மூலம் பரஸ்பர ஒப்புதலின் மூலம் விவாகரத்தினை பெறுவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விவாகரத்து மனுவினை தாக்கல் செய்யலாம் என்ற எளிய ஒரு முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். அதன்படி
1 வருட காலத்திற்கு பின் ஆனால் உத்தரவு போடுவதற்கு 6 மாதத்திற்கு முன்னரே கட்டாயமாக 6 மாதத்திற்கு கூலிங் ஆஃப் பீரியட் என்று சொல்லப்படும் காத்திருப்பு காலம் வரை தரப்பினர்கள் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் இருந்தது. அந்த நிலையும் கூட அமர்தீப் சிங் எதிர் ஹர்வின் கவுர் என்ற உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பில் 2017ஆம் ஆண்டு காத்திருப்பு காலம் கட்டாயமில்லை, ஆனால் விருப்பமானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த காலக்கெடுவை நீதிமன்றங்கள் சில விதிவிலக்கான சூழ்நிலைகளில் தவிர்க்கலாம் அல்லது தளர்த்தலாம் எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த தீர்ப்பு பரஸ்பர சம்மத விவகாரத்து வழக்குகளில் 6 மாத காலத்தினை நீக்குவதற்கான அதிகாரத்தினை உயர்நீதிமன்றங்களுக்கு மட்டுமல்லாது குடும்ப நல நீதிமன்றங்களுக்கும் வழங்கியுள்ளது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம்.